குர்ஆனையும் ஹதீஸையும் புரிதல் என்று வரும்போது நமக்கு வழிகாட்டல் தேவை. அந்த வழிகாட்டலில் ஈமானோடு சம்பந்தமான விஷயங்கள் வரும். அதை எப்படி ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படித்தானே புரிய வேண்டும். என்னால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மூமின்கள். அவர்களுடைய ஈமானுக்கு ஒரு உத்தரவாதமும் இருந்தது, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தது. எனவே ஈமானோடு தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் புரிவதற்கு நமக்கு முன்மாதிரி யாரு? சஹாபாக்கள். ஏனென்றால் இன்று இருக்கிற இந்த சமுதாயம் நிறைய பிரிந்து போய் ஒவ்வொருவரும் அடுத்தவரை வழிகேடர் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு இந்த காலகட்டத்தில் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்க தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியிலே நம்ம போய் ஒரு அமைப்பு கிட்ட போய் கேட்கிறோம், இந்த மற்ற அமைப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்லுவாங்க? அவங்க வழிகேடர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மூணாவது அமைப்பை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அல்லது ஃபர்ஸ்ட் அமைப்பையும் மூணாவது அமைப்பையும் சொல்கிறீர்கள் என்றால் அவங்க சொல்லுவாங்க அவர்கள் வழிகேடர்கள். ஒவ்வொருவரும் மாறி மாறி வழிகேட்டு ஃபத்வா கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அபூபக்கரை பற்றி என்ன சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு? என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? மாஷா அல்லாஹ், ஷியாக்களை தவிர மற்ற எல்லோருமே மாஷா அல்லாஹ் அவர் தான் இந்த உம்மத்தில் நபிகள் நாயகத்திற்கு அடுத்ததாக சிறந்தவர் என்று சொல்வார்கள். உமரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அபூபக்கருக்கு அடுத்ததாக சிறந்தவர் உமர். உஸ்மானை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அபூபக்கர், உமர், அதற்கு அடுத்தது உஸ்மான் தான் என்று சொல்வார்கள். அலியை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அபூபக்கர், உமர், உஸ்மான், இவர்களுக்கு அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹும். இப்படித்தானே எல்லாரும் சொல்லுவோம். அபூ ஹுரைராவை பற்றி என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ் அவர் ஒரு சஹாபி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? மாஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். இப்னு அப்பாஸ் ஒரு வழிகேடர் தானே, அவருடைய முகம் சிவக்கும். நம்ம சும்மா ஒரு எதேர்ச்சியாக இப்படி கேள்வி கேட்டால் கூட முன்னால் உட்கார்ந்திருக்கிற ஒரு முஸ்லிமுடைய முகம் சிவந்து விடும். இப்னு அப்பாஸ் வழிகேடர் தானே என்று சொன்னார். இந்த சஹாபாக்களை யாரும் வழிகேடர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். யாராவது சஹாபாக்களை வழிகேடர் என்று சொல்லுகிறார் என்றால், யாராவது சஹாபாக்களை குறை காண வருகிறார் என்றால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்றார்? அவர் ஒரு புதிய மதுஹபை உருவாக்க ட்ரை பண்றார். அவர் ஒரு பித்அத்தை கொண்டு வர ட்ரை பண்றார். இது ஒரு தியரி. நன்றாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சோசியல் மீடியாக்கள் வளர்ச்சி அடைந்து இப்ப நம்ம பிசிக்கலாக வகுப்புகளில் உட்காருவதை விட சோசியல் மீடியாக்கள்ல பயான்கள் கேட்கிற வீதம் கூட நம்மட்ட. அப்ப யாராவது ஒருவர் சஹாபாக்களை விமர்சித்து பேசுறார் என்றால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், க்ளோஸ் பண்ணிருங்க, அந்த இதுல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவரை பிளாக் பண்ணுங்க, வாழ்க்கையில் அந்த பயானை கேட்க வேண்டாம். ஏனென்றால் சஹாபாக்களை விமர்சிக்க வருகிற ஒருவர் ஒரு புதிய மதுஹபை உண்டு பண்ண விரும்புகிறார், அவர் ஒரு பித்அத்தை உருவாக்க விரும்புகிறார் என்பது அர்த்தமாகும். எனவேதான் உலமாக்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஈமானோடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய ஈமானிய விஷயங்கள், அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, கலா கதிரை நம்புவது, தௌஹீதை புரிவது, இந்த விஷயங்களில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால், இந்த விஷயங்கள் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் யாருடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சஹாபாக்களுடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்.